அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சூரா அல் பக்ரா குர்ஆனிய சிந்தனை தஃப்சீரிலிருந்து இன்று 272வது வசனத்தை கவனிப்போம். இந்த வசனத்தில் ஏழைகளுக்கு என பொதுவாக வந்துள்ளது. எனவே இது முஸ்லிம்கள், முஸ்லிம் அல்லாதவர்கள் ஆகிய இருசாரரையும் குறிக்க முடியும். இக்கருத்தையே அடுத்த வசனம் மேலும் தெளிவாக சொல்கிறது. அவர்களை நேர்வழியில் செலுத்தும் பொறுப்பு உம்முடையதல்ல. இறைவனே தான் விரும்புவோரை நேர்வழியில் செலுத்துகிறான். நீங்கள் செலவிடும் நல்லவை எல்லாம் உங்களுக்குரியனவே ஆகும். இறைவனை நாடிய அன்றி நீங்கள் செலவழிப்பதில்லை. நீங்கள் செலவிடும் நல்லவைக்கான கூலி நிறைவாக உங்களுக்கு கொடுக்கப்படும். உங்களுக்கு அநியாயம் இழைக்கப்பட மாட்டாது. வசனம் 272. இந்த வசனம் குறித்து வந்த கீழ்வரும் அறிவிப்புகளை அவதானிப்போம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார், தங்கள் உறவினர்களான முஸ்லிம் அல்லாதவருக்கு செலவழிப்பது பற்றி தயங்கிய முஸ்லிம்கள் அது பற்றி கேட்டார்கள். அப்போது அவ்வசனம் இறங்கியது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார், இதை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிம்களுக்காக செலவழிக்குமாறு கட்டளையிட்டு வந்தார்கள். அந்நிலையில் இவ்வசனம் இறங்கியது. அதன் பின்னர் உன்னிடம் தர்மம் கேட்டு வரும் எந்த மார்க்கத்தைச் சேர்ந்தவராயிருந்தாலும் கொடு என்று கட்டளையிட்டார்கள். ஆதாரம் இப்னு அபி ஹாத்திம். நேர்வழி பெறல் என்பது இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது கையில் இல்லை. அவர்களால் தூதை முன்வைக்க மட்டுமே முடியும். இறைவனின் பொறுப்பில் உள்ள விடயமே அது. நேர்வழிக்கான பாதையை ஒரு மனிதன் தெரிவு செய்யும் போது அதில் செல்ல இறைவனே உதவுகிறான். இந்நிலையில் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு தர்மம் செய்யாதிருத்தல் நிராகரிப்பில் உள்ளமைக்காக அவனை தண்டிப்பது போன்று அமையும். பணமும் பொருளும் ஒருவர் இஸ்லாத்தின் பக்கம் ஈர்க்கப்பட காரணமாக இருக்கக்கூடாது. ஓர் ஏழைக்கு அவன் வறுமையில் உள்ளான் என்ற இரக்கத்தாலும் கருணையாலுமே உதவ வேண்டும். இவ்வாறு ஒரு முஸ்லிமிடம் நன்மைகள் செய்தல், உதவிகள் புரிதல் என்பன பொதுவான பண்புகளாக அமைந்திருத்தல் வேண்டும். இவ்விஷயத்தில் ஒரு முஸ்லிம் ஏனைய மனிதர்களை விட ஒரு படி முன்னே இருக்க வேண்டும். தொடர்ந்து இவ்வசனம் இச்செயற்பாட்டை தூண்டும் வகையில் பேசுகிறது. நீங்கள் செலவிடும் நல்லவை எல்லாம் உங்களுக்குரியனவே ஆகும். வறுமை அதிகரிக்கும் போது களவுகளும் கொள்ளைகளும் அதிகரிக்கின்றன. பொது வாழ்வில் பாதுகாப்பின்மை தோன்றுகிறது. பல அழிவுகளை விளைவிக்கும் புரட்சிகளும் வெடிக்கின்றன. தர்மம் விரிவாகவும் சீராகவும் அமையும் போது இவ்வனைத்து எதிர்நிலைகளும் தவிர்க்கப்படுகின்றன. இவ்வாறான தர்மம் செய்தல் அவ்வாறு செய்வோருக்கே நன்மையாக முடிகிறது. இது தர்மத்தால் விளையும் உலக நன்மையாகும். மறுமையில் தர்மம் செய்தற்கான கூலி கிடைக்கப் பெறும் போது தர்மம் அதனை செய்வோருக்கு உரியது என்பது நன்கு தெளிவாகும். ஒரு முஸ்லிம் செலவிடும் போது இறை திருப்தியே நாடுகிறான். செலவிட்டது யாருக்காக இருந்தாலும் ஒரு முஸ்லிமின் நிலை இவ்வாறு தான் அமைகிறது. இந்நிலையில் இறை வெகுமதி பூர்ணமாக கிடைக்கிறது. அப்பகுதியில் அவனுக்கு எந்த அநீதியும் இழைக்கப்படுவதில்லை. இந்த வசனத்தை சிறுபான்மை முஸ்லிம்கள் குறிப்பாக கவனத்திற்கொள்ள வேண்டும். அவர்களின் தர்மங்கள் ஒருபோதும் தமது சமூகத்தை மட்டும் சுற்றி வரக்கூடாது. அது பொதுவானதாகவும் அமைய வேண்டும். முஸ்லிமின் தர்மம் என்பது இரக்கம், கருணையின் வெளிப்பாடு. ஒரு முஸ்லிம் இது தொடர்பில் முன்னணியில் நின்றுழைக்க வேண்டும். இந்த வகையில் இஸ்லாம் மனிதனை மனிதனாக பார்க்கிறது. முஸ்லிம் அல்லாதவன் என அவனை பிரித்து நோக்கவில்லை. இப்பின்னணியில் ஒரு முஸ்லிமின் நன்மைக்கான செயற்பாடுகள் முழு மனித சமூகத்தையும் எட்டுவதாக அமைகிறது. அடுத்து வரும் வசனம் தர்மத்தை பெற முதன்மை தகுதி படைத்தவர்கள் யார் என விளக்குகிறது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.